தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நக்கீரன் பிரகாஷ் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். அதிமுகவுடைய இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? நிறைய பேர் தாவேகாவுக்குள் இணையிறாங்க. இன்னொரு பக்கம் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சிகள் நடக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் முன்வைக்கிறார். அதற்கு இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை, அவர் அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியில் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்ற கருத்தெல்லாம் முன்வைக்கிறார் இல்லையா? என்ன டார்கெட் பண்ணுறாங்க இபிஎஸ்? இபிஎஸ் டார்கெட் இல்லை சார். இன்றைக்கி இபிஎஸ் ஒரு பெரிய யாக்கர் பாலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு, ரைட்டா? சப்போஸ் அவர் இன்றைக்கி மிதுன் பதவிக்கு வரமாட்டான்றது அவர் டிக்ளேர் பண்ணாமல் போயிருந்தார்னா அவருக்கு டேமேஜஸ் நிறைய ஆகிருக்கும். எதிரணி வைக்கக்கூடிய டேமேஜ் அதிமுகன்ற கட்சியே உங்களுக்கு பேசிக்காக கலைஞருடைய வாரிசு அரசியலை எதிர்த்து பிறந்த கட்சி. அது முத்தா இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், இன்பநிதியாகட்டும், திமுகவில் ஒரு குடும்பம் தான் அதிகாரத்தில் வர முடியும் அப்படின்றது தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அதை எதிர்த்து பிறந்த கட்சி அதிமுக. அந்த கட்சியில் போயிட்டு நீங்கள் பொதுச் செயலாளர்னு இருந்துட்டு உங்கள் பையனை ப்ரமோட் பண்ணோன்னு நினைக்கிறீங்க. அவர் வர்ச்சுவலாக நினச்சார். மிதுன் எல்லா இடத்துலையும் இருந்தார். எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பத்திரிகையாளராக. விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனது மிதுன், ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த திமுக அதிமுக அரசு அமையிறதுன்றது இருக்கு இல்லையா, அதில் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே இருந்தது மிதுன், நம்ம விகாஸ் வேலுமணி பையன், சம்பத்து பையன், ரைட்டுங்களா? இந்த மாதிரி தங்கமணி பையன், இவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க தான் அதை இனிஷியேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு போவார். ராஜன் செல்லப்பா மகன் ராஜ் சத்தியனும் இவரும் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் கலெக்ஷன் பண்ணிகிட்ருப்பாங்க கட்சி நிதி. இது அதிமுக தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன்று. அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த அந்த காஞ்சிபுரம் கூட்டத்தில் கேபி முனுசாமி ஓப்பனாக வராரு. மிதுனை இணையதளத்துடைய செயலாளராக போடணும், ராஜ் சத்தியன் இருக்கிற இடத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு, ரைட்டுங்களா? இன்றைக்கி அவர் சாதாரண உறுப்பினராகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறவர் ஏன் கேபி முனுசாமியை வச்சு அங்கே ஏன் பேசணும்? அந்த கூட்டத்தில் ஏன் பேசணும்? அப்போ எடப்பாடி கம்முன்னு இருக்கார். எடப்பாடிக்கு டோட்டலாக ஒரு பயம் வந்துச்சு சார். பிஜேபி ஒரு டிமாண்ட் வைக்குது சார், பொதுச் செயலாளர் வேறையாக இருக்கணும், ரைட்டுங்களா? முதல்வர் வேட்பாளர் வேறையாக இருக்கணும். அவங்க வச்ச டிமாண்டில் என்னென்னா பொதுச் செயலாளர்ன்றது எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாரையும் கருணாண்ணா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்க்கணும். அப்படி ஒரு கட்சியை மெக்னானிமிட்டியாக கொண்டு வரணுன்றதுக்கு பொதுச் செயலாளர் வேறையாக இருக்கணும் அப்படின்னு. எடப்பாடி அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, பொதுச் செயலாளர் என் புள்ள, ரைட்டா? முதல்வர் வேட்பாளர் நான், இப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் ஃப்யூச்சர்லன்னு கொண்டு வர்றாரு. அப்போது அது சி.வி. சண்முகம் உட்பட எல்லாருக்கும் தெரியும். எம்.சி. சம்பத் பையன்லாம் போய் பேசுகிறான், மிதுன் எல்லாம் பண்ணுறாருன்னா, மிதுன் தான் செங்கோட்டையனுக்கு மோதலை உருவாக்குனது. மிதுன் தான் செங்கோட்டையனுக்கு சுற்றி இருக்கிற ஆட்களை எல்லாரையும் மாற்றி போட்டு அந்த மோதலை உருவாக்குறது மிதுன் தான். மிதுனோட ரோல் அதிமுகவில் டீப்பு சார், கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, பயங்கர டீப்பு. அப்போது அந்த மாதிரியே கொண்டு வந்திருந்தார் எடப்பாடி. இன்றைக்கி நீங்கள் மிதுனை ப்ரமோட் பண்ணிங்கன்னா உள்ளதும் போச்சே நொல்லக்கண்ணான்ற மாதிரி ஆகிடும் நிலவரம். அதிமுகவில் எழுந்து வரக்கூடிய எதிர்ப்பு மிக கடுமையாக இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் வாரிசு அரசியலை கொண்டு வந்தீங்கன்னா ஆபத்தாயிடும். இது எப்போ கொண்டு வரலாம் அப்படின்னா, இவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச பிறகு ஒரு பெரிய லிபரலிசம் கிடைக்கும் இல்லையா? எப்படி உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க திமுகவில், அந்த மாதிரி ஒரு லிபரலிசம் கிடைக்கும்போது கொண்டு வரலாமே தவிர, நீங்கள் தொப்பி அடித்து 11 தோல்வி பழனிசாமின்னு உட்காந்துருக்கும்போது இதை கொண்டு வர முடியாது. அப்போது விமர்சனங்கள் வரும். ஸோ இன்றைக்கி இப்போ இந்த இடத்துல அதிமுகவில் வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதானப்படுத்துறது அப்படின்றது ஏற்கனவே அதிமுகவுடைய பல தலைவர்கள் அவங்களுடைய மகன்களை வாரிசுகளை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, எம்பி ஆக்கியிருக்கிறாங்க, எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்க.
ஜெயக்குமாருடைய மகன் இருக்கிறாரு, ராஜன் செல்லப்பாவுடைய மகன் இருக்கிறாரு, நீங்க சொல்ற மாதிரி பலர் இருக்கிறாங்க இல்லையா? ஏன் இந்த இடத்துல வந்து இந்த வாரிசு அரசியல்ன்ற ஒரு விஷயத்தை அம்சத்தை எடுத்து வச்சு இபிஎஸ் பலகீனப்படுத்த பார்க்குறாங்களா? கரெக்ட், பலகீனம்தான் ஆவார், அவர் வந்து பலமாக மாட்டார் சார். ஜெயக்குமார் பையன் வந்து வராருன்னா அவர் ஒரு எம்பி ஆவார், இல்லைன்னா மாவட்ட செயலாளர் ஆவார், ஒரு இளைஞரணி செயலாளர் ஆவார், அவ்வளோதான். ரைட்டா? ராஜன் செல்லப்பா மகன் வந்து ஒரு இணையதள பொறுப்பாளர் ஆவார், அவ்வளோதான். அதை தாண்டி மற்ற ஓபிஎஸ் மகனே வந்தால் கூட ஓபிஎஸ் மகன் எந்த அளவில் நின்னார்? ஒரு சாதாரண ஒரு இடத்துல தான் அவர் நின்னார், ரைட்டுங்களா? ஒரு எம்பி. ஆனால் நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக இருக்கீங்க, கட்சியுடைய வழிகாட்டுதல் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே வாரிசு அரசியல்ன்றது எல்லாருக்கும் தெரியும், ரைட்டுங்களா? இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி தானே, அது சொல்ல முடியாதுல்ல, யாரும் அதை கேள்வியே கேட்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி சப்போஸ் மிதுன் வந்துட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயலலிதா காலில் விழுந்தவங்கள விட நான் பார்த்துருக்கேன், சசிகலா காலில் விழுந்தவங்க தான் அதிகம். சசிகலா எந்த பதவியிலையும் கிடையாது, ரைட்டுங்களா? டிடிவி தினகரனுக்கு கிடைச்ச வெயிட்டேஜ் மாதிரி எதுவுமே இல்லை. வருங்கால அவர் வந்து ஆர்கே நகரில் ஜெயிச்சப்போ வருங்கால சிஎம் டாயிங்க, ரைட்டா? அவரும் அந்த பந்தால தான் இருந்தார், நான் தான் வருங்கால சிஎம்ன்ற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து யார் ப்ரமோட் ஆகுறீங்க அப்படின்றது தான். மூலையில் இருக்க விக்கிரகம் வந்து வேறு சார், உற்சவர் மூலவர் வேறு சார். இது மூலவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம். இல்லை, நான் என்ன கேட்குறேன், வெளிப்படையாக சொல்லுங்களேன் சார். இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக மிதுன், முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இபிஎஸ், அப்படி ஒரு டார்கெட்டை வச்சிருந்தாரு. அப்படி ஒரு டார்கெட்டு வர்றதுக்கான வேலைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு சார், எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க, வயசு 70க்கு மேலே போயிடுச்சு, பொதுச் செயலாளர் பதவியில் வந்து அவரை வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அப்போது இப்போது அரசியலே வச்சுக்கோங்களேன், விஜய் இளைஞர், உதயநிதி இளைஞர், ரைட்டுங்களா? துரை வைகோ கூட இளைஞர் தான். அப்போ நம்ம பையன் ஏன் வரக்கூடாது? நம்ம வந்துட்டோம் ஐயா, நீங்கள் வந்தது வேற, நீங்கள் வந்த விதம் என்பது வேற, ரைட்டுங்களா? உங்களை தாங்கி பிடிச்சி இருக்காரு ரெட்டை தலைமை ஒற்றை தலைமைன்னு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணி கத்தி கூச்சல்லாம் போட்டெல்லாம் நின்னவங்கெல்லாம் வேற. நீங்கள் வந்த வழி வேற, மிதுன் வர வழி வேற, மிதுனுக்கான தகுதி என்பது வேற, ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் வந்து பொதுச் செயலாளர்ன்ற பொசிஷனுக்கு மிதுனை நீங்கள் கொண்டு வந்து அதிமுகவை வழி நடத்த நினச்சா அது வந்து கரெக்டாக உதாரணம் சொல்லணுன்னா, நல்லா ஜாண்டிஸ் பாதித்தவனுக்கு சாராயம் கொடுத்தான்னா செத்து போயிடுவான். அதான் அது வந்து ஆபத்தான, மிக ஆபத்தான விஷயம். அந்த ஆபத்துலேருந்து இன்னைக்கு தன்னுடைய பாதையை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே அவர் மிதுனை கொண்டு வந்தால் கூட இன்னைக்கு அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டு நிற்கும், பாதிக்கும் அவர். இப்போ என்னதான் சார் திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தில்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் மேலே கடுமையான அதிருப்தியை சிவி சண்முகம் வெளியிடுறாரு. சிவி சண்முகம் தவிர எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு போயிட்டு மீண்டும் சிவி சண்முகத்தோட எஸ்பி வேலுமணியோ அல்லது வந்து தங்கமணியோ பேசுகிறாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் சந்திக்கிறார் அப்படின்னா என்ன பிளான் நடக்குதுங்க சார்? சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் வந்து அவங்க வந்து தாவேக்காக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சார். இன்ஃபேக்ட் அவங்க திமுகவோடையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரைட்டுங்களா? திமுக கூப்பிட்டு ரகுபதியும் இன்னொரு மெய்யநாதன் 2 பேரையும் கூப்பிட்டு இவங்க வந்தார்னா எதனா பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி விஜயபாஸ்கர் பற்றியும் பொன்முடிக்கிட்ட வந்து சிவி சண்முகம் வந்தால் எப்படின்னு, நம்ம கூட 1 இயர் லீடர் வந்து பெரிய கேப் இருக்குங்க, அது சிவி சண்முகம் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு இங்கேயும் கிளியரன்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க, ரைட்டுங்களா? இவங்க வந்து முழுக்க எடப்பாடியோட ட்ரஸ்ட்டை இழந்துட்டாங்க. எடப்பாடி மேலே இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து வித்தியாசமான விமர்சனங்கள் தான், ரைட்டுங்களா? இப்போ இவங்களுக்கு என்ன வேணும்னா, எங்களை கட்சியை விட்டு தூக்கிடு, எங்களை கட்சியை விட்டு நீக்கிடு, நாங்கள் எம்எல்ஏ பதவி வச்சுக்கிட்டு நாங்கள் போய் தாவேக்கால சேர்ந்து மந்திரி ஆகிடுவோம். தாவேக்கால மந்திரி ஆகணுன்றது தான் இவங்களுடைய எய்மு, ரைட்டுங்களா? அதுக்கு வந்து விஜயபாஸ்கர்லாம் வந்து மந்திரி ஆகிறாருன்னா அதுக்கு பாஜக கிளியரன்ஸ் கொடுத்துருக்குன்னு தான் நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அவ்வளோ கேஸ் இருக்குது, இன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு,
லேட்டஸ்ட்டாக ஒரு 25 பேரை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்டுக்குள்ளாகுது. அதில் விஜயபாஸ்கர் வந்து கம்ப்ளீட்டாக மாட்டுறாரு. சிபிஐ கேஸு, குட்கா கேஸு, சீரியஸ் கேஸு, ரைட்டுங்களா? அது இல்லாமல் சொத்து குவிப்பு வழக்கு, குவாரிகள் பயங்கரமாக இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே இல்லாதது பொல்லாதலாம் கிடையாது, அவ்வளோ இருக்குது. அப்போ அவர் வந்து இங்கே மூவ் ஆகுறாருன்னா பிஜேபியுடைய சப்போர்ட்டோடு தான் அவர் மூவ் ஆகுறாரு, ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் சிவி சண்முகமும். ஸோ இவங்க எல்லாமே எடப்பாடி எதிர்ப்பு. எடப்பாடி மேலே பிஜேபிக்கு ஒரு கோபம் இருக்குது. அவர் வந்து சரியாக ரியாக்ட் பண்ணல. 4 நாள் வந்து பியூஷ் கோயல் வந்து காத்திருந்தார், இவர் போய் மதிக்கலை, அமித்ஷாவை பார்க்கல, பிஜேபி கேண்டிடேட்ஸ் வந்து ப்ராப்பராக போடல, பிஜேபி சொல்கிறது கேட்கல அப்படின்ற ஒரு கோவம்லாம் இருக்குது. ஸோ பிஜேபி இவங்க எல்லாமே பிளான் பண்ணுறது வந்து தங்களோட சர்வைவல் தான், ரைட்டுங்களா? இவங்க இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் சார், இவங்க அதிமுகவிலிருந்து இபிஎஸ்ஐ வெளியேற்றணும் அல்லது வந்து பொதுச் செயலாளர் தகுதி நீக்க இறக்கணும் அப்படின்றது அவங்க டார்கெட் கிடையாது. அவங்க தாவேகாவுக்குள்ளே போய் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இபிஎஸ்க்கு எதிராக போகிறாங்களா, செய்யறாங்களா? ஆமாம் சார். பாண்டிச்சேரியில் எம்எல்ஏக்களாக இருந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு இபிஎஸ் தலைவர்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தாட் தான் இதெல்லாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவும் அதிமுகவும் சேருது அப்படின்ற மாதிரி ஒரு அலைன்மெண்ட் வந்தது. அதை பார்த்துன்னு அது ஒரு தாட் ப்ராசஸ் தான். அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ்லாம் ரொம்ப சாதாரணம். எனக்கும் கருணாவுக்குமே அந்த தாட் ப்ராசஸ்லாம் உண்டு. நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள். அண்ணே எப்படிண்ணே இப்படி போனால் எப்படிண்ணே இருக்கும், அண்ணே எப்படி போனால் அது தம்பி அது சரியாக வராது தம்பி அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் கேட்டுப்பேன் அவர்கிட்ட, ஏன்னா ரொம்ப சீனியர் அவர்கிட்ட நம்ம கேட்டுப்போம். இந்த தாட் ப்ராசஸ் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வர்றது இயல்பு, அது ஒரு விஷயமே கிடையாது. இவங்களுக்கு இப்போ மந்திரி பதவி வேணும். மந்திரி பதவி வேணுன்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ண முடியும், அதுக்காக தான் அவர் வந்து அண்ணன் விஜய் வந்து எடப்பாடியை பார்க்காம நேராக வந்து இவங்கள பார்த்து இவங்களில் ஒரு செக்ஷனை கூட்டிகிட்டு போய் இவங்கள ஆதரவாக ஓட்டு போட வச்சு கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இவங்க எல்லார் பேர்லேயும் வர வச்சு அந்த 4 பேர் பேர்லேயும் இப்போ ராஜினாமா பண்ண 4 பேர் பேர்லேயும் வர வச்சு அது வந்து ஹைகோர்ட்டில் வழக்காகி ஹைகோர்ட்லேருந்து ஸ்பீக்கருக்கு நோட்டீஸ் கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் போகுது, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு வெல் பிளான்டு சதி தான். அது பேசலாம் சார். இபிஎஸ்ஐ மாற்றுதல் தான் சார், மக்கள் தீர்ப்பு தானே அது. இபிஎஸ்ஸை மாற்றணும், இல்லைனா இபிஎஸ் வேலை செய்கிற ஸ்டைலை மாற்றணும், இல்லைனா இபிஎஸ் தலைமையில் இருக்க கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றணும். ஆக மொத்தம் எல்லாமே இபிஎஸ்ஐ மாற்றுதல் தானே வருது. ஸோ இபிஎஸ் மாற்றப்படணும்.